தூதுவளை ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இலை பார்த்திங்கன்னா ரொம்ப முள்ளாக இருக்கும். நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இலையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த காம்புலாம் தேவை கிடையாது. இலை பின்னாடியும் சின்ன சின்னதாக முள் இருக்கும், அதையும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிக்கலாம். புளி கரைச்சது கூடிய தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அந்த வெள்ளை காம்பை மட்டும் எடுத்துடலாம். புளி, தக்காளி, கொத்தமல்லி மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க இது. ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம் அரைச்சிக்கலாம். இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க தூதுவளை இலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சா கூட போதும். இதில் தேவையான அளவு பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இடித்த மாதிரி அரைக்கணும். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லைங்க, கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு வதக்கினா போதும். சளிக்கு, இரும்பல் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது தூதுவளை இலை. நமக்கு கிடைக்க தான் மாட்டேங்குது. கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டில் உப்பு சேர்க்கல, அதனால் இதில் கொஞ்சம் உப்பு கூடையாக சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இரும்பல்லாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு வரும். அந்த டைமில் நம்ம இது மாதிரி ரசமோ இல்லை துவையல் மாதிரி அரைச்சி கூட கொடுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்.